यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। सर्वानपि प्रणम्य साक्षात् विषये प्रवेशामि। अस्मिन् पंचमाध्याये शास्त्रिभिः एकैकस्य श्लोकस्य ये अर्थाः प्रतिपादिताः ते अर्थाः अस्माभिः अङ्गीक्रियन्ते एव। तत्र तु मतभेदेव नास्ति। तत्र எந்த விதமான பேதமும் எதுவும் இல்லை, எல்லாம் ஒத்துக்கிறோம். பாஷ்ய சைலி கிஞ்சித் வித்தியாசா திருஷ்யते. शंकर भाष्य अत्र रामानुज भाष्ययोर् मध्ये शैली வித்தியாசா திருஷ்யते. तावदेव. நடுவில் பிரச்சனைகள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அர்ஜுனன் கேட்குறா போல சில கேள்விகள்லாம் கேட்டுண்டு பாஷ்யக்காரர் பதில் சொல்றார். இந்த இடத்துல பெருமாள் என்னென்ன விஷயங்களை சொல்றாரோ அது எல்லாத்தையுமே ஒன்னே ஒன்று தான், ஆத்மாவலோகனம். ஆத்மாவலோகனம் எப்படி பண்ணணும், கர்மயோகத்தினால ஆத்மாவலோகனம் எப்படி சித்திக்கும் அப்படின்றது இங்கே சொல்லணும். ஏன்னா கர்மயோகத்தை சீக்கிர பலகாமித்துவம் நிரூபணம் பண்ணணும். ஆரம்பத்திலேயே கீதார்த்த சங்கிரகத்தை சொல்லும்போது பஞ்சமாத்தியாயத்தினுடைய சாரத்தில் எப்படி போன அத்தியாயத்துக்கு பிரசங்காத ஸ்வஸ்வபாவோக்தின்னு சொன்னமோ அதே மாதிரி கீதார்த்த சங்கிரகத்தில் ஆள வந்தார். இங்கேயும் கர்மயோகசிய சௌகரியம் சைக்கிரியம் காச்சன தத்விதாக அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். கர்மயோகத்தினுடைய சௌகரியம் என்ன இருக்கு? ஏன்னா அர்ஜுனனுடைய கேள்வியை இங்கே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. கர்மயோகமும் பண்ண சொல்றீங்க, ஞான யோகமும் பண்ண சொல்றீங்க. ஏதாவது ஒன்று சொன்னா தானே பண்ண முடியும். கர்மயோகத்தை பண்ணணும் இல்லை ஞான யோகத்தை பண்ணணும். ரெண்டுத்தையுமே கர்மயோகமும் பண்ணு ஞான யோகமும் பண்ணு, தயோர் மத்திய கசிய சிரைஷ்டியம் வர்த்தது அப்படின்றத இன்னும் விளக்கி சொல்லலையே. ரெண்டுத்தையுமே எப்படி பண்ண முடியும்னு கேட்கும்போது கர்மயோகசிய சௌகரியம் அஸ்தி ஞானயோகசிய அபேட்சையா கர்மயோகசிய சௌகரியம் அஸ்தி. சைக்கிரியம் பல சீக்கிர பலகாமித்துவமானது கர்மயோகத்தின் மூலமாக கிடைக்கிறது. காஸ்தன தத்விதாக இந்த பஞ்சமாத்தியாயை நிரூபியந்தே. கர்மயோகத்தினுடைய அங்கங்கள் என்னென்ன, அதை பண்ணணும்னா கர்மயோகத்துக்குள்ளான அங்கங்கள் என்னென்ன, அதில் பேதங்கள் பல சொல்லப்பட்டிருக்கு. எப்படி லௌகிக விஷய சுகங்கள்ல ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும், ஆத்மாவலோகனத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல பற்று இல்லாமல் இருப்பது. அப்போ சாட்சாத்தா அதை பற்று இல்லாமல் இருப்பதுன்றது வருமா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அந்த பல தியாகம், கர்ம பல தியாகம், ஸ்வதந்திர ஆத்ம பிரமம், மமதா புத்தி, இதெல்லாம் எப்படி வரணும் அப்படின்றத அர்ஜுனனுடைய பிரச்சனத்தின் மூலமாக இங்க பாஷ்யக்காரர் நிரூபிக்கிறார். ஏன்னா பரிப்பிரஷ்னேன சேவையான்னு சொல்லியாச்சு இல்லையா போன அத்தியாயத்துல. அதனால தத்வித்தி பிரணிபாத்தனன்னு சொன்னபடினால ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கு மத்தியிலும் பாஷ்யத்துல பிரஷ்னபூர்வகமாக ஏகைகசிய ஸ்லோகசிய பிரஷ்னபூர்வகமாக கேள்வி கேட்டு அதற்கு பதிலும் சொல்லப்படுறதா. பிரம்மஜான பிரகாரச்ச பஞ்சமாத்தியாய உச்சதே. பிரம்மஜான பிரகாரம் இதுல எப்படிப்பட்ட ஞானமானது, பிரம்மத்திற்கு எப்படிப்பட்ட ஞானம், பத்த ஜீவனுக்கு எப்படிப்பட்டதான ஒரு ஞானம் இருக்கு. பூர்வம் ஒரு சங்குச்சிதமான ஞானம், தத்தப்பரம் விகசிதமான ஞானம் எப்படி முக்தனுக்கு ஏற்படுறது, சங்குச்சிதமாக இருக்கும்பொழுது எந்தெந்த கஷ்டங்கள், விகசிதமாகும் பொழுது எந்த விதமான எப்படிப்பட்டதான ஒரு ஆவிர்பாவங்கள், குணாவிர்பவா அபரபாத்மா விஜரஹா விமுர்த்திஹு விஷோகா விஜிகத்ஸா அபிபாசா சத்தியகாமா சத்தியசங்கல்பா அப்படின்லாம் சொல்லக்கூடியதான அஷ்டகுணங்கள் எப்படி அவனுக்கு ஆவிர்பவிக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே பெருமாள் எப்படி சத்தியசங்கல்பனா இருக்கான், சத்தியசங்கல்பம் சத்தியகாமத்துவம், அப்படி இந்த ஆத்மாவலோகனத்திற்கு நமக்கு தடையாக இருக்கக்கூடியது. விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தில் பிரதானமாக அர்த்த பஞ்சகம் அப்படின்னு நிரூபிக்கப்படுறது. அது இந்த பஞ்சமாத்தியாயத்தில் ஸ்பஷ்டமாக காமிக்கிறான். பிராபியசிய பிரம்மணோ ரூபம் பிராப்துஷ்ட பிரத்யேகாத்மனா, பிராபியனா இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம், பிராப்தாவாக இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுடைய ஸ்வரூபம், பிராப்தி சாதனமாக இருக்கக்கூடியதானது பக்தி பிரபத்தி இவைகளினுடைய தன்மை, பிராப்தி பலம் மோட்சத்தினுடைய தன்மை, பிராப்தி விரோதி ஐந்தாவதாக இருக்கக்கூடியது பிராப்தி விரோதி. ஏன்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். பிராப்தி விரோதி இருந்தால்தான், விரோதியை தெரிஞ்சின்றால்தான் மேலே இருக்கக்கூடிய நாளும் நமக்கு கைகூடும். அதனால பிராப்பியமாக இருக்கக்கூடிய வஸ்துவை
அடைவதற்கு தடைகளாக பிரதிபந்தகமாக என்னென்ன விஷயம் இருக்கோ அதுதான் பிராப்தி விரோதி. அந்த பிராப்தி விரோதியாக இருக்கக்கூடிய வஸ்துக்கு விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த பஞ்சமாத்தியாயத்தில் காண்பித்து பிரம்ம ஜான பிரகாரஸ்ட பஞ்சமாத்தியாயே உச்சதே அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுல சுவாமி நிகமாந்த மகாதேசிகைஹி திராவிட பாஷாயாம் ஏகம் பத்தியம் பிரதத்தம் அஸ்தி. கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு அதற்கு பேர். கீதார்த்த சங்கிரகம் ஆளவந்தார் பண்ணது, கீதா பாஷ்யம்ன்றது ராமானுஜர் பண்ணது. கீதார்த்த சங்கிரக ரக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கீதார்த்த சங்கிரகத்துக்கே வியாக்கியானம் கீதார்த்த சங்கிரக ரக்ஷா. தமிழ் ஆளவந்தார் என்ன ஸ்தோத்திரம் அருளி செய்தாரோ அது அப்படியே தமிழிலையும் இவர் சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் தாத்பரிய சந்திரிகை, கீதா பாஷ்யத்துக்கு தாத்பரிய சந்திரிகை எழுதினவர். இதற்கும் இந்த பாசுரத்தையும் அமைத்திருக்கிறார். அப்ப பார்க்கும்போது கண்டெளிதாம் கருமம் உயிர்காட்ட கடுகுதலும் மண்டி அதன் படியில் மனங்கொள்ளும் வரிசைகளும் கண்டறியா உயிரை காணலுற்ற நினைவுகளும் வன்துவரீசன் இயம்பினன் வாசவன் மைந்தனுக்கே. வாசவன் மைந்தன் அர்ஜுனஹா, வாசவன் மைந்தம் பிரதி, மைந்தன் பிரதி வாசவசிய புத்திரம் பிரதி. வித்யாபீடத்துல அடிவங்கள் வந்து வித்யாபீடத்தோட ஸ்டூடெண்ட். வித்யாபீடத்தில் என்ன ஆகும்னா எல்லாருமே சம்ஸ்கிருதம் பேசுவான். அது சகஜமான ஒரு விஷயம். அங்கே சம்ஸ்கிருதம் பேசுறது நம்ம தேசத்துல தான் சம்ஸ்கிருதம் பேசுனா ஆச்சரியமா பார்க்கறது. அங்கே வந்து எல்லாருமே சம்ஸ்கிருதம் பேசுவான். அப்போ எந்தெந்த பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியாது. இப்போ எல்லா பதமும் நமக்கு இப்போ கூடுமான வரைக்கும் சம்ஸ்கிருத பாரதியோட சம்பந்தம் இருந்தால் நமக்கு எல்லா பதமும் அபியாசம் இருக்கும். சாஸ்திரம் மட்டுமே வாசிச்சுட்டு மேலே ஆச்சாரியா எம்பில் பிஹெச்டின்னு இப்படி படிக்கிறவாளுக்கு அவ்வளவு சம்பந்தம் ஒன்றும் இருக்காது. சம்ஸ்கிருத பாரதியினுடைய பதங்கள்லாம் தெரியாது. இப்போ வியஜனம் ஃபேன் அப்படின்னா ஃபேனஸ்ய அப்படின்வா, வியஜனஸ்யன்னு வாயில வராது, ஃபேனஸ்ய. குத்திர கச்சதி பவான் சினிமாவும் கச்சன் அஸ்மி இல்லையா? இப்படிப்பட்ட பிரயோகங்கள். இப்போ சலனச்சித்திரம் பிரதி கச்சன் அஸ்மி அது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். டக்கு டக்குன்னு பிரயோகம் பண்ணும்பொழுதுன்னு சாஸ்திரக்காரர்கள் என்ன பண்ணிடுவாங்க. இன்னொரு சாஸ்திரக்காரர்களுக்கு ஒரு சௌகரியம், 10 லக்காரத்தில் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு எல்லாமே கர்மணி தான். அங்கே எங்கேயும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே பிரயோகம் நமக்காக பாணினி ரொம்ப சுலபமாக விதிச்சிருக்கார். அதனால கர்மணி பிரயோகத்தை பண்ணிட்டு இன்னும் ரொம்ப அழகா சினிமையா அப்படின்னுவா. சினிமா அப்படின்னும் போது அந்த மாதிரியான பிரயோகங்கள்லாம் நம்ம ரசிக்க முடியும். அந்த மாதிரியான கேம்பஸில் யார் வந்து அதாவது சுத்தமாக இருக்கணும்னு நினச்சிட்டு போகிறாலோ அவளுக்கு மற்றவளோட பழகிற பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா அப்போ தானே அது பார்த்தோன்னே நமக்கும் ஆசை ஏற்படும். எப்போ பார்த்தாலும் ரூம்லேயே உட்காந்து படிச்சுட்டே இருக்க முடியுமா? அப்படி கிரவுண்டுக்கெல்லாம் போனால் தான் நமக்கும் அந்த எண்ணம்லாம் வரும். அப்போ அதில் கற்றுக்கிற வார்த்தைகள் இதெல்லாம் பௌத். அதில் வன்துவரீசன் பகவதா பகவான் அர்ஜுனாய அமும் விஷயம் உபதிஷதி இது உச்சது. எந்த விஷயத்தை சொல்கிறார் அப்படின்னும் பொழுது அந்நேஷு விஷயேஷு ஒரு பற்று நிஸ்பிருகா, பற்று இல்லாமை, அது இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாகவே விளக்கப்படுறது. எல்லா விஷயத்திலும் பற்று இல்லாமல் இருக்கணுமா? எப்படி இருக்க முடியும்? அர்ஜுனஸ்ய பிரஷ்னமே இப்படிதான் இருக்கு. பற்று இல்லாமல் இருப்பது அப்படின்றது எங்க சம்பவிக்கும்? எல்லாரும் பற்றோடு தான் லோகத்தில் இருக்கா. பற்று இல்லாமல் இருப்பது அப்படின்றது எங்கேயுமே சம்பவிக்காது. ஏன்னா எல்லாருக்குமே ஆசை இருக்கு. பிபீலிகா அஸ்தி தஸ்யாபி ஆஷா வர்த்தது. அது ஒரு எறும்பு இருக்கு, அதுக்கும் ஆசை இருக்கு. அந்த ஆசையோட தான் எறும்பு எங்க சர்க்கரை இருக்குமோ அந்த சர்க்கரையை தேடி போறது இல்லையா? அது மாதிரி சர்வேஷாம் அப்படி இச்சான்றது இருக்கதான் இருக்கு. இச்சா இல்லாத மனுஷனாவே இருக்கவே முடியாது இல்லையா? எந்த ஒரு வஸ்துவும் இருக்கவே முடியாது, ஜீவனா இருக்க முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த அத்தியாயத்துல அந்த ஆசை எப்படி இருக்கணும்? பரமாத்மனஹா உபரி வித்தியமான ஆஷா, பரமாத்மாவுக்கு மேல எப்படி பரமாத்ம சிந்தன விஷயக்கமாக ஒரு இச்சை இருக்கணும். மற்ற லௌகிக விஷய சுகங்கள்ல ஈடுபாடுன்றது கூடாது. சர்வேஸ்வபி வஸ்துஷு நாம பரமாத்மாவை நேரடியா பார்க்கணும், எந்த வஸ்துவாக இருந்தாலும். எப்படிப்பட்ட அது இந்த பஞ்சமாத்தியாயத்துல ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது. அஸ்மத் பாஷ்யத்துல நேரடியாக எல்லா வஸ்துக்கள்லையும் பரமாத்மாவை பார்ப்பது என்பது இந்த பஞ்சமாத்தியாயத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணக்கூடியதான ஒரு விஷயம். அதுல ரொம்ப ஒரு சாமான்யமான ஒரு விஷயம் இங்க சொல்றேன் நான். இதுல சாங்கியோகோ பிருத்தக் பாலாக பிரவதந்தின பண்டிதாக அப்படின்னு ஒரு வாக்கியம், ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா? கேச்சன ஏவம் சிந்தையந்தி. இந்த சாங்கியம் யோகம் ரெண்டுமே வந்து ஞான யோகத்தையும் கர்மயோகத்தையும் சொல்லலை, சாங்கிய சாஸ்திரத்தையும் யோக சாஸ்திரத்தையும் ஒன்று அப்படின்னு நினைச்சுட்டு பிரவதந்தி ந பண்டிதாக. ஏன்னா
ஆஸ்திக மதங்கள் 6, சாங்கிய யோகம், நியாய வைசேஷிகம், பூர்வோத்தர மீமாம்சகர். ஆகையினால சாங்கிய யோகம்னு அங்கேயே சொல்லப்பட்டிருக்கு. அதனால சாங்கிய சாஸ்திரமும் யோக சாஸ்திரமும் தான் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுறான். அது எந்த மதத்து பாஷ்யத்திலையும் அது ஸ்பஷ்டமாக கண்டிக்கப்பட்டிருக்கு. அது சாங்கிய யோக பிருத்தக் பாலாக பிரவதந்தின பண்டிதான். இங்கே சாங்கிய சாஸ்திரத்தையும் இங்கே யோக சாஸ்திரத்தையும் சொல்லலை. அதற்கான கண்டனபரமாக பிரவதந்தின பண்டிதாகன்றது அந்த விஷயமே இல்லை. ஏன்னா அது பிரம்மசூத்திரத்தில் ஸ்பஷ்டமாகவே கண்டிக்கப்பட்டிருக்கு. ஸ்மிருதி அதிகரணம்னு ஒரு அதிகரணம், யோக பிரத்யுக்த அதிகரணம்னு ஒரு அதிகரணம், அதன் பிறகு ரச்சனானுபவத்தி அதிகரணம்னு ஒரு அதிகரணம். இந்த அதிகரணங்கள்லாம் அந்த சாங்கிய மதத்தையும் யோக மதத்தையும் பற்றி விஸ்தாரமாக தெரிவித்து அதெல்லாம் கண்டிச்சிருக்கார். இந்த இடத்துல பிரசங்காது. ஏன்னா வியாசரே மகாபாரதத்தில் சொல்லும்பொழுது பகவத் புருஷாராஜன்னு சாங்கிய யோக விசாரணே நைனத இச்சந்தி புருஷம் ஏகம் குருகுலோத்தமன்னு இந்த குருகுலத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ராஜா சாங்கியோக புருஷர்கள், சாங்கியோக மதத்தை சேர்ந்த புருஷர்கள் பல பேர் இருக்கிறார்கள் அப்படின்றத நினைத்து கொண்டு அவர்கள் இந்த ஆத்மாக்களை ஒப்புக்கொள்வதில்லை. ஆத்மனாக கர்த்திருவம் அவ ஏற்றுக்கல, ஆத்மனாக கர்த்திருவத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம ஆத்மனாக கர்த்திருவத்தை ஒத்துருக்கோம். அவன் பிரகிருதிக்கு தான் கர்த்திருவம் உண்டுன்னு சொல்றான், ஆத்மாவை கர்த்திருவம் கிடையாது அப்படின்னு. இந்த பங்குவந்த உபயோகப்பி சயோக தத்கிருத்த சர்கா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சாங்கியகாரிகையில் வரக்கூடிய ஒரு ஸ்லோகம். எப்படி கமனசக்தி விக்கலகா திருக்சக்தி விக்கலகான்னு, கால் இல்லாத ஒருவர், கண் இல்லாத ஒருவர், பார்வை சக்தி இல்லாத ஒருவர், அவ 2 பேரும் எப்படி ஒரு இடத்துக்கு போய் சேருவாளோ அதே மாதிரி பிரகிருத்தியில் இருக்கக்கூடிய கர்த்திருவம் புருஷனிடத்துல சேர்ந்து புருஷனிடத்துல இருக்கக்கூடிய சுயமா இருக்கக்கூடிய ஞாத்திருவமானது அப்படி ஜபா குசும ஸ்பட்டிக மணி போல இருந்து ஜகத் பிரவருத்தி கடமகம் ஜானாமி அப்படின்ற ஜகத் பிரவருத்தியானது புருஷனுக்கு ஏற்படுறது. இந்த விஷயம் அங்கேயே சொல்லப்பட்டாச்சு. அதனால திருப்பி இந்த பிஷ்ட பேச்சனம்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியான மறுபடியும் இங்கே அந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றனால சாங்கிய யோகோ பிருத்தக் பாலாக பிரவதந்தின பண்டிதாகன்ற விஷயமானது சாட்சாத் சாங்கிய யோகம், சாங்கியம்ன்ற சப்தத்தினால ஞான யோகத்தையும் இந்த யோகம்ன்ற சப்தத்தினால கர்மயோகத்தையும் குறிக்கக்கூடியது. இது பிரவதந்தின பண்டிதா பிருத்தக் பாலா, 2 பிருத்தக் வெவ்வேறு கிடையாது. அப்போ கேள்வி என்ன இருக்கும், இது 2 வெவ்வேறா ஒன்னா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்திருக்கும் அங்க. அதனாலதான் பெருமாள் என்ன சொல்றார், இது 2 ஒண்ணு கிடையாது, இது 2 ஒன்று தான், தனித்தனி கிடையாது. சாங்கிய யோகம்ன்றது ஒன்றும், அதாவது ஞான யோகம்ன்றது வேற இன்னும் கர்மயோகம்னு ஒன்று. ஏன்னா 2வது அத்தியாயத்தில் கர்மயோகம் நிரூபிக்கப்பட்டது, மறுபடியும் 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் ஞான யோகத்தை சொல்லி பிறகு கர்மயோகத்தினுடைய வைசிஷ்டியத்தை சொல்லி இப்படி குழப்பிக்கொண்டே இருந்தால் எதை நான் செய்வது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அப்போ இங்க நிரூபிக்கிறார், கர்மயோகஸ்ய கொச்சித் சிரைஷ்டியம் அஸ்தி ஞானயோகஸ்ய அபேட்சையா. கர்மயோகம் ஒரு சிறந்தது, ஞான யோகத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கக்கூடியது அப்படின்றது இங்க நிரூபிக்கப்பட்டதாக இருக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு கேள்வியானது ஏற்படுறது. ஏன்னா பிருத்தக் பாலாஹா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுல இந்த 8வது ஸ்லோகம் சாஸ்திரிபிகி பூர்வமே பிரதிபாதித்தம். இந்த 8வது ஸ்லோகத்திலேயும் 9வது ஸ்லோகத்திலையும் ஒரு விஷயம், அதுவும் நைவ கிஞ்சித் கரோமி அப்படின்னு இருக்கு ஒரு ஸ்லோகம். அதுல பிரளப்பன்னு விசர்ஜன்னு கிருண்ணன்னு உன்மிஷன்னு நிமிஷன்னு, அப்போ என்னென்ன காரியங்கள் நாம் பிரதிதினம் செய்து கொண்டிருக்கின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லி அந்த காரியங்கள்லாம் எதற்கு கட்டுப்பட்டது அப்படின்னும் போது இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தை தாரயன், இதெல்லாமே இந்திரியங்களுடைய ஒரு பலத்தினால ஏற்படக்கூடியதான ஒரு விஷயம். நம்முடைய சுதந்திரத்தினால ஏற்படுறது கிடையாது எதுவுமே. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன பிரச்சனை இருந்திருக்கும், காரியம் து மயாயேவ கிரியத்தை, இதான பிரச்சனை இருக்கும். சுதந்திர ஆத்ம பிரமம், ஓ யஸ்ச கர்த்தா பவதி சயேவ போக்தா பவதி அப்படின்னு ஒரு நியாயம் மீமாம்சா சாஸ்திரத்தில் இருக்கக்கூடியது. இப்போ எஜேத்த சொர்க்க காமகான் இருக்கு. இப்போ சொர்க்கம் யா இச்சதி சஹா சொர்க்க காம யாகம் கரோதி. இப்போ அவன் தான் பலனை அனுபவிக்க போறான், எஜமானன் எவனோ அவன் தான் பலனை அனுபவிக்க போறான். அப்போ கர்த்தா யாரு, யார் காரியத்தை அனுஷ்டிக்கிறானோ அவன் கர்த்தா. இப்போ அவன் தான் பலத்தை அனுபவிக்கக்கூடியதான ஒரு தகுதியும் இருக்கு. இப்போ பெருமாள் இதற்கு மேல வரும்போது எல்லாமே விபரீதமாக சொல்லிட்டு போ, இந்த வார்த்தைக்கு விபரீதமாக சொல்லிட்டு போகிறார். அப்போ கர்த்தா அந்யஹா, அப்போ பலபோக்தா அந்யஹா அப்படின்னு ஏற்படுறது.
இப்போ கர்த்தா அந்யா பலபோக்தா அந்யா லௌகிக விஷயத்தில் பார்க்கும்போது நமக்கு அப்படி தெரியலையே. குலாலன் பொங்கல் வருது, இப்போ குலாலன் வந்து கடம் பண்ணுறான். எத்தனை கடங்கள் நிர்மாணம் பண்ணுறான்? இப்போது சாஸ்திரோனித்வாதிகள் இடத்துல ஸ்பஷ்டமாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படிப்பட்டதான ஒரு அனுமானம், ஈஸ்வர அனுமானத்தை சொல்லும்பொழுது எப்படிப்பட்டதான சிக்தங்குராதிக்கம் சகர்த்திருக்கம் அப்படின்லாம் சொல்லும்போது உபாதானம் இதெல்லாம் சொல்கிறோம். இப்போது எப்படிப்பட்ட ஒரு சங்கல்பமானது குலாலனுக்கு இருக்கும்? நான் ஒரு நாளைக்கு 25 கடம் செய்தால் எனக்கு பொங்கல் அன்னைக்கு நான் அந்த கடம் வித்து போச்சுன்னா அது இவ்வளவு ஒரு பலனை என்னால் அனுபவிக்க முடியும் அப்படின்னு பொங்கல் லீவில் அடுத்ததாக ஒரு ப்ரோக்ராம் போட முடியுமோ இல்லையோ, அந்த அளவுக்கு பல சம்பாத்தியமானது இருக்கும்னு இருக்கும். இப்போ அவன் தானே கர்த்தா, அவன் தானே பலனை அனுபவிக்கிறான். இப்போ பலனை அனுபவிக்கிறவன் வேற அப்படின்னு பெருமாள் எப்படி சொல்ல முடியும்? அப்போ பிரளப்பன்னு விசிறுஜன்னு கிருண்ணன்னு உன்மிஷன்னு நிமிஷன்னு இந்திரியான் இந்திரியார்த்தேஷு வர்த்தன் தைதி தாரையன்னு எப்படி? இப்போ அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். இப்போ மயா கிமபி காரியம் ந கிரியத்தை பவத்பிஹி பூர்வம் கிமுக்தம். கர்மா தான் எல்லாத்தையும் பண்ணுறது, நான் எதையும் பண்ணலைன்னு சொன்னீங்க. இப்போ ஏகைகஸ்யாபி புருஷஸ்ய இந்த காரியத்தில் பிரவேசகான்றது வந்து கர்மா பண்ணுறது. கௌஷீதகி உபனிஷத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, ஏஷையேவ சாது கர்ம காரயதிதம் எமேபியோ லோகேபியோ உன்னிநீஷதி, ஏஷையேவ அசாது கர்ம காரயதிதம் எம அதோ நிநீஷதி. பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் பல இடங்கள்ல எடுத்திருக்கா. ஸ்ரீ பாஷ்யத்தில் பிரதானமாக இந்திர பிராணாதிகரணத்தில் 3வது சூத்திரம், இந்த சாஸ்திர திருஷ்டியாது உபதேசோ வாமதேவவத்து அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அங்கே இந்த வாக்கியத்தை வாமதேவவத்து அப்படின்லாம் சொல்லும்பொழுது ஏஷையேவ சாது கர்ம காரயதிதம் எமேபியோ லோக, காலையில் முதல் சத்திரத்தில் சொன்ன பிரயோஜனவத்வாதிகரணத்திலையும் இது இருக்கு. எவன் ஒருவன் நல்ல காரியத்தை செய்கிறானோ அவன் நல்ல காரியத்தில் பிரவேசிக்கிறான். இப்போ தவறான காரியங்களில் ஈடுபடக்கூடியவனுக்கு தவறான காரியத்தில் பிரவேசமானது ஏற்படுறது. இது சாதாரணமாக சாமான்யமாக உபனிஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ காரியம் தூ கர்மனா ஜாதம், கர்மாவினுடைய அடிப்படையில் எனக்கு காரியத்தில் பிரவேசமானது ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நான் எதையும் பண்ணலை, இந்திரியத்தினுடைய சம்பந்தத்தினால தான் எல்லாமே ஏற்பட்டது. இந்திரியான் இந்திரியார்த்தேஷு, இந்திரியத்தினுடைய சம்பந்தத்தினால தான் எல்லாமே ஏற்படுறது. அப்போ எல்லாமே இந்திரியத்தோட சம்பந்தம் தானே, நான் எதையும் செய்யலையோ இல்லையோ. அப்போ கர்மபல தியாக குதா அபேட்சத்தைன்னு ஒரு கேள்வி. கர்மபல தியாகம் எதுக்காக பண்ணணும்? நான் பண்ணவே வேண்டாமே. பலனை எதிர்பார்த்து கர்மத்தை கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சரன் கிமர்த்தம் பவத்பிஹி பிரதிபாதித்தம் ஆசீத். எனக்கு வேண்டாமே, கர்மாவில் ஒரு பலனை எதிர்பார்த்து நான் காரியத்தை பண்ணிட்டு போறேன். காரியம் எப்படி இருந்தாலும் பலன்ல ஒரு ஆசை இருக்கு எனக்கு, நான் பலனை எதிர்பார்த்து காரியம் செய்கிறேன். காரியம் நான் பண்ணலை, இந்திரியங்கள் பண்றது, நான் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு போகலாமோ இல்லையோ? பிரதமாக பிரஷ்னா. ரெண்டாவது கேட்கிறார், நான் தான் கர்த்தா. சுவாபாவிகமாக பார்க்கும்போது லௌகிக திருஷ்டியா பார்க்கும்போது வேதாந்த திருஷ்டியா மம அந்தர்யாமி ஏகா அஸ்தி சஹ ஏவ காரியம் காரயத்தி அப்படின்றது அப்புறம். முதல்ல லௌகிக திருஷ்டியா பார்க்கும்போது நான் தான் கர்த்தா, அது ஸ்பஷ்டமா தெரியுது. அப்போ நான் கர்த்தாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கர்த்தா அப்படின்னு இருக்கு. நான் கர்த்தா இல்லை, நான் செய்யறதெல்லாம் இந்திரியங்கள் தான் செய்யறது அப்படின்னு சொன்னா நியாயமா? லோகத்துல அகமேவ கர்த்தா இதி பிரதிபாத்திய மயா கிமபி காரியாணி ந கிரியந்தே இந்திரியான்யேவ காரியாணி கிரியந்தேன்னு சொன்னா நியாயமா இருக்குமா? அது எங்கேயும் ஒத்து வரக்கூடியதா இல்லையே. இப்படி ஏவம் அனுசந்தானேன கிம்வா பிரயோஜனம் அஸ்தி, சாட்சாத் அனுசந்தானம் விகாய ஏவம் வைபரீத்தியம் பிரதர்சிய அனுசந்தானேன கிம்வா பிரயோஜனம் அஸ்தி அப்படின்னு ரெண்டாவது கேள்வி இந்த இடத்துல வரும். மூணாவது கேள்வி, இப்போ எப்படித்தான் அனுசந்தானம் பண்ணி கர்மாக்களை நான் பண்ணாலும் எனக்கு பிரகிருதி சம்பந்தம்ன்றது உண்டா இல்லையா? பிரகிருதி சம்பந்தம் இருக்குமா இருக்காதா? பத்த ஜீவனுக்கு ஜீவஸ்து திரிவிதா, அதுல பிரகிருதி சம்பந்தம் கண்டிப்பா கடைசி சரீர பாத்த பர்யந்தம் ஏதத் தேகாவசானே மாம் துவத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படின்னு வேதாந்த தேசிகருடைய ஒரு ஸ்லோகம். அதுல ஏதத் தேகாவசானத்துல தானே மாம் துவத்பாதம் பிராபய, தத பூர்வம் எனக்கு சரீர சம்பந்தம் இருக்குமோ இல்லையோ, தேக சம்பந்தமானது பிரகிருதி சம்பந்தம் இருக்குமோ இல்லையோ, அது தேகாத்ம பிரமத்தை உண்டு பண்ணிட்டே தானே இருக்கும். அது எப்போ நிற்குமா? அது யாவத் பர்யந்தம் பிரகிருதி சம்பந்தா மம வர்த்தது தாவத் பர்யந்தம் தேகாத்ம பிரமஹா மயா சக திஷ்டதி. அப்போ எப்படி என்னோட சேர்ந்தே இருக்குமா இல்லையா தேகாத்ம பிரமம்ன்றது? அப்போ நீ கிடையாதுன்னு சொல்றியே, தேகாத்ம பிரமம் சுதந்திர ஆத்ம பிரமம் கூடாதுன்னு சொல்றியே, எப்படி இருக்கும்? அப்போ கடைசி பர்யந்தம் அகமேவ கர்த்தா இதம் மம காரியம் இது சுதந்திர ஆத்ம புத்தி,
एवमेव इदं मम कार्यम् इति ममता बुद्धिः इन्द्राय स्वाहा इन्द्राय इदं न मम इति बुद्धिस्तावत् अधुना न प्रवृत्ता எப்போ நான் நல்ல ஆத்ம ஞானம் வந்து அப்போதான் எனக்கு ஆத்மாவலோகனம் பண்ணாதான் இது வந்து ந மம அப்படின்னு எனக்கு அந்த வேத வாக்கியத்துக்கு அர்த்தம்னே தெரியும். இல்லைன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சாதாரணமாக இதம் காரியம் மயா கிரியத்தே எனக்கு தான் பலன் அப்படின்னு சண்டை போட்டு சில பேர் உரிமையை பெற்றுக்கொள்வார் இல்லையா. இந்த எங்கள் கோவில்கள்லாம் போனீங்கன்னா அவள் சாப்பிட்றாளோ இல்லையோ அது சுத்த ஆச்சாரம் இருக்குமோ இல்லையோ, சில கோவில்களில் சில பேர் வந்து பிரசாதங்கள் வாங்கி கொள்வதில்லை அப்படின்னு இருக்கும் சில பத்ததி. ஆனால் பிரசாதத்தை அந்த கோஷ்டி சமயங்களில் வாங்கி தான் ஆகணும். வேண்டான்னு கை கூப்ப முடியாது. வேண்டான்னு கை கூப்பினால் அந்த பரிவேஷனம் பண்ணுறாரோ இல்லையோ அடுத்த வாட்டியிலேருந்து அவர் வந்து நம்ம பக்கம் வரவே மாட்டார். நேரடியாக ரெண்டாவது மூணாவது ஆளுக்கு அவர் பாட்டுக்கு போயிடுவார். இந்த முதல் தீர்த்தம்னு சொல்லுவார் இல்லையோ. அப்போது கண்டிப்பாக வாங்கிப்பா. ஏன் அப்படின்னால் அவளுக்கு 6 தடவை பிரசாதம் சாதிக்கணும்னா 6 தடவை கண்டிப்பாக உண்டு. அதை வாங்கி அவள் வேறு யாருக்கோ கொடுப்பா, என்ன வேணா பண்ணுவா, அது ஏதோ அவளுடைய இஷ்டம். ஆனால் வாங்கி கண்டிப்பாக வாங்கிக்கணும், ஸ்வீகர்த்தவியமேவ. அப்போ என்ன பண்ணுவார், அவள் வாங்கிட்டு மற்றவாளுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு பద్ధதி இருக்கும் இல்லையா. அப்போ இதம் மமதா இதம் மம காரியம் அப்படின்றது வாங்கிக்கிறாளா இல்லையா. யாவத் பர்யந்தம் பிரதம தீர்த்தகாரா இது சம்பந்தா வர்த்தது தாவத் பர்யந்தம் இதம் மம காரியம் இது புத்தி வர்த்தது புத்தவ ஸ்பஷ்டம் அஸ்தி. அப்புறம் எப்படி என்னால் விட முடியும் அப்படின்னு 3 கேள்வி கேட்குறார் இந்த இடத்துல. அதுக்கு பெருமாள் சமாதானம் சொல்கிறார் 10வது ஸ்லோகத்தில். பிரம்மஞாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்தியா லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திர இவாம்பசா அத்திர பாஷ்யே தாவத் பகவஹ விசாராக வர்த்தந்தே. பல விசாரங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாஷ்யத்தில். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ஸ்லோகத்தை பற்றி பிரதிபதம் வியாக்கியானம் பண்ணும்போது தாத்பரிய சந்திரிகையிலாகட்டும் மற்ற இடங்கள்லையாகட்டும் ரொம்ப ஸ்பஷ்டமாகவே சொல்கிறான். ஏன் அப்படின்னா பத்மபத்திர இவாம்பசா அப்படின்னா காரியம் பண்ணும்போது பத்மபத்திர இவாம்பசான்னு எப்படி சொல்ல முடியும் இல்லையா. தாமரை இலை இருக்குது, தாமரை இலை இந்த திருஷ்டாந்தமே பொருந்தாதுன்னு வியாக்கியானத்தில் சோத்தியம் என்னன்னா திருஷ்டாந்தமே பொருந்தாது. ஏன்னா திருஷ்டாந்த தாஷ்டாந்திகையோகோ விரோதா. எப்படின்னா பத்மபத்திர இவாம்பசா அதாவது லிப்யத்தே நச பாப்பேன பத்மபத்திர இவாம்பசான். தாமரை இலை இருக்கு, தாமரை இலையில தண்ணி ஊட்டாது வாஸ்தவம் தான். ஆனால் தாமரை இலைக்கும் தண்ணிக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்பவுமே இருந்துதான் இருக்கு. தாமரை இலைக்கு மேலே வேணா தண்ணி ஒட்டாது, ஆனால் தாமரை இலையினுடைய அடிபாகம் இருக்கோ இல்லையோ அது தண்ணியிலேயே எப்பவும் பட்டுண்டே தான் இருக்கு. தயோர் மத்திய ஸ்பர்ஷஸ்து வர்த்ததேவ. அங்கே யாரும் கேள்வியே கேட்கவே இல்லையே. தத்வத்து புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் இருக்கக்கூடியதான சம்பந்தம் எப்பவுமே தான் இருக்கும். நான் வேணா நினச்சிக்கலாம் பிரகிருத்தியோட சம்பந்தம் இல்லை, நான் வந்து மற்ற பாஷ்யத்தில் சொல்கிறா போல ஜீவன் முக்தியோடு நான் வந்து சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்னு. விசிஷ்டாத்வைத்தில் ஒத்துண்டு தான் இருக்கும், ஒத்துக்காமல் இல்லை. வேற பிரகாரத்தில் ஒத்துக்கிறோம். சரணாகதன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ம சம்பந்தம் இல்லாமல் அதாவது இந்த தேகாவசான பர்யந்தம் இங்கே இருந்தாலும் கூட கர்ம சம்பந்தம் இருந்தாலும் இல்லாமல் இருக்கிறான் அப்படின்னு பற்றுதல் இல்லாமல். கர்ம சம்பந்தத்தோட பாபம் இருக்கு ஆனால் அவனை தீண்டாது, புண்ணியம் இருக்கு அவனை தீண்டாது அப்படின்னு நம்மளும் ஒரு பிரகாரத்தில் ஒத்துக்கிறோம். எதையுமே யாரும் கண்டிக்கவும் முடியாது, யாரையும் சுனிச்சிதமாக சொல்லவும் முடியாது. தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம், அது தெரியாமல் போனாலே வேதாந்தம் இல்லையா ஸ்பஷ்டமா. அப்போ இந்த பிரகிருத்தியோட சம்பந்தம் இருக்கோ இல்லையோ அந்த சம்பந்தம் விடவே விடாது. பிரகிருதியோட சம்பந்தம்ன்றது நமக்கு விடவே விடாதுன்னு இருக்கும்போது எப்படி பெருமாள் இந்த திருஷ்டாந்தத்தை சொல்லுவார் அப்படின்னு கேட்டால், திருஷ்டாந்தம் யாவத் பர்யந்தம் அபேட்சை தாவத் பர்யந்தம் ஸ்வீகர்த்தவியம்னு ஒரு நியாயம் இருக்கு. பூர்ணமான திருஷ்டாந்தம் எல்லாத்துலையும் எடுத்துக்க முடியாது. அப்படி பார்த்தா காளிதாசனுடைய ஸ்லோகங்கள்லாம் பொருந்தவே பொருந்தாது எல்லா இடத்துலையும். அப்போ திருஷ்டாந்தா அத்திர ஸ்வீகரியத்தை. சாதிருஷ்யம்ன்றதுக்கு சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக லட்சணம் சொல்றா. தத் பின்னத்வேசை தத்கத பூயோ தர்மவத்துவம் பிரகரண கிரந்தங்கள்லேயே இருக்கு. தத் பின்னத்வேசதி தத்கத பூயோதரம். பின்னத்துவம் அபேட்சதே, அங்க பின்னத்துவத்தை நிரூபிக்கணும். இப்போ பத்மபத்திர இவாம்பசான்னு சொன்னது எங்க அதனால்னா, இப்போ தாமரை இலையில ஜலம் ஒட்டாதோ இல்லையோ. எப்படிப்பட்ட ஜலம்னா தண்ணி அது மேல பட்டு தாமரை இலைய முழுக்க அது வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கல, முழுமையாக அது மூடிடல தண்ணியை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டினாலும் எப்படி இலை தனியாக அந்த நீர்த்துளி தனியாக இருக்கோ அதை மாதிரி புருஷன் இந்த பல கர்ம பல தியாகம் பண்ணுறானோ இல்லையோ,
கர்மாவை செய்து அந்த கர்மாவிற்கும் நான் கர்த்தா அல்ல என்பதை உணர்ந்து இந்த கர்மாவை தியாகம் பண்றானோ இல்லையோ, அப்படிப்பட்ட கர்மாவை தியாகம் இல்லை, கர்ம பலனை தியாகம் பண்றானோ இல்லையோ, அப்படி பல தியாகம் பண்றவனுக்குத்தான் இப்படிப்பட்ட லிப்பியத்தை நெச பார்ப்பேன அப்படின்னு சொன்னான். இதுல இங்க சிஷ்டாலோடைய ஆச்சாரம் காட்டப்படுறது. இப்படி யாராவது அனுஷ்டானம் பண்ணியிருக்காளா? அஸ்மாபிஹி காணிச்சன பிரமாணானி பிரதர்ஷந்தே, எல்லா இடத்துலையும் ஸ்ருதி பிரமாணம், ஸ்மிருதி பிரமாணம், இந்த மாதிரி பிரமாணங்கள் வச்சுட்டு இருக்கோம். அதுல சிஷ்டாச்சாரமும் பிரமாணம். சிஷ்டை அஸ்மின் விஷய ஏவம் ஆச்சரிதா அப்படின்னு ஒரு பிரமாணமும் சிஷ்டாச்சாரம். தமிழ்ல திருப்பாவையில் இருக்கோ இல்லையோ, மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியல், ஏன்னா மார்கழி மாதம் வருதோ இல்லையோ, இப்போத்துலேருந்தே அபியாசம் பண்ணிக்கணும். அப்போதான் நம்ம கண்டினியூவேஷன் இருக்கும். இந்த ஒரு 4 நாளில் திருப்பாவை உபன்யாசத்துக்காக போனோமோ இல்லையோ, எல்லா இடங்கள்லையும் கண்டினியூவாக டைமே அப்படியே போயிட்டே இருக்கும். 30 நாளும் ஆன்லைன் உபன்யாசம், ஆஃப்லைன் உபன்யாசம் அப்படின்னு கண்டினியூவாக ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் போயிட்டே இருக்கும். எங்கே எதை சொன்னாலும் தெரியாது. இது ஒரு சிம்பிளாக ஒரு வேர்டு இருக்கும், என்னென்னா முன்னாடியே சொன்னல, நேற்றுக்கே பார்த்தோம் இல்லை சுவாமி, இங்கே இந்த இடத்துல சொல்லலையே, இதன் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்போம். அது ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ சொல்லியிருப்போம் அந்த விஷயத்த ஏதோ ஒரு இடத்துல. அந்த மாதிரி சிஷ்டைஹி ஆச்சரித்தம், சிஷ்டாச்சாரம் ரொம்ப முக்கியம். அது எப்படி சிஷ்டா? காயேன மனசா புத்தியா கேவலைரப்பி இந்திரியைரப்பி யோகினா கர்ம குர்வந்தி சங்கம் தியக்த்வா ஆத்மசுத்தையே. கிமர்த்தம் சங்கம் தியக்த்வா குர்வந்தி நான் ஆத்மசுத்தையே குர்வந்தி? அர்ஜுனன் கேட்ட 2வது பிரச்சனத்துக்கு சமாதானம் வந்துட்டா. அப்போ எதற்காக செய்கிறார்கள் இப்படிப்பட்ட கிம் பிரயோஜனம்னு கேட்டானோ இல்லையோ, ஆத்மசுத்தையே குர்வந்தி, ஆத்மசுத்தி அபேட்ச. அப்போ ஆத்மசுத்தி எல்லாருக்கும் வந்துருமானா, இந்த இடத்துல ஒரு வியாக்கியானத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்கு, பெரியவாளுக்கே வராதுன்றா. கஷ்யபர் ஒரு உபதேசம் பண்றார், ஆத்மசுத்தி சங்கம் தக்துவ ஆத்மசுத்தின்றது கஷ்யபருடைய உபதேசத்தின் மூலமாக இங்க நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதித்தியோடைய ஆசிரமத்துக்கு கஷ்யபர் போறார். அதித்தியை பார்த்து கேட்குறா, ஆசிரமம் ரொம்ப சோபையே இல்லாமல் இருக்கு. ஆசிரமம் காளிதாசன் அபிஜான சாகுந்தலத்தில் ஆசிரமம் எப்படி இருக்குன்றத ரொம்ப அழகாக சொல்லுவான். ஆனால் இங்கே சோபையே இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆசிரமமே சோபை இல்லை. ஏன் ஆசிரமம் சோபை இல்லை அப்படின்னு கஷ்யபர் கேள்வி கேட்கும்போது அதித்தி பதில் சொல்றா, இந்த மாதிரி அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இந்திராதி தேவதைகள் மொத்த பேரையும் பலி அழிச்சுட்டு போயிட்டான், சிறைபிடித்து கொண்டு சென்று விட்டான், யாருமே இல்லை, அதனால ஆசிரமம் சோபை இல்லை. அந்த பிள்ளைகளை நினைத்து கொண்டு வாடிக்கொண்டிருக்கிறபடினால எனக்கு சர்வதா சிந்தனம் தாவத்து தேஷாம் உபரிய வர்த்தத்தை அப்படின்றால எனக்கு புத்தி போகலை, ஆத்மா ஆசிரமம் சோபை இல்லைன்னு. அப்போ கஷ்யபர் சொல்றார், பெருமாளுடைய காரியம் இது. ஏன்னா எப்படி யார் யாருக்கு எந்தெந்த புத்தி இருக்கணுமோ அந்தந்த புத்தி இல்லை. இதம் சர்வம் பகவதா கர்ம, அதாவது பகவானுடைய சங்கல்பம்ன்றது தோணல. நம்முடைய கர்மாக்களுக்கு அனுகுணமாகத்தான் காரியம் நடக்கிறது. இப்போ லௌகிக விஷயம், இப்போ ஏதோ ஒரு விஷயம் அது மேலே விசுவாசம் ஏற்படுறது, அது தொலைஞ்சு விட்டு அந்த விஷயம் தொலைஞ்சால் நமக்கு கஷ்டம் ஏற்படுறது. இப்போ இந்த கஷ்டம் யாருக்கு ஏற்படுறது? அதிதிக்கே ஏற்பட்டது. அப்போ இதம் மமைவ வர்த்தந்தே, இதம் மமைவ வர்த்ததே ஏதே ஜனாக அஸ்மதியாக அப்படின்ற எண்ணம் இருக்கிறபடினால, இந்த அஜ்ஞானம் இருக்கிறபடினால தானே இந்த எண்ணம் வருது. அதனால இந்த அஜ்ஞானத்தை என்ன சொல்ற, அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம் தேன முக்கியந்தி ஜந்தவஹா. அப்போ தேன முக்கியந்தி ஜந்தவஹான்னு ஸ்பஷ்டமாக இந்த 5வது அத்தியாயத்தில் எந்தெந்த வஸ்துக்கள் மேலே நமக்கு ஈடுபாடு இருக்கோ அந்தந்த வஸ்துக்கள் மேலே ஈடுபாடு இல்லாமல் இருப்பது லோகத்தில் தான் இருக்கும். அஸ்மின் லோகே வித்தியமானேபி வித்தியமானானாம் வஸ்துனாம் சம்பந்தா நாபேட்சதே அப்படின்றது ஸ்பஷ்டமாக. அது எப்படி? தியானத்தினால, கர்மபல தியாகத்தினால, சுதந்திர ஆத்ம பிரமத்தினால, பிரமம் இல்லாமல் இருக்கிறபடினால, மமதா புத்தி இல்லாமல் இருந்து கொண்டு கர்மபல தியாகம் பண்ணால் ஆத்மசுத்தி கிடைக்கும். அந்த ஆத்மசுத்தியின் மூலமாக நாமும் ஸ்பஷ்டமாக இந்த எண்ணத்தை விஷயப்பற்றுதல் இல்லாமை அப்படின்ற ஒரு தன்மையை அடையலாம்ன்றது இந்த 5வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதோட இந்த சாரத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். தன்யவாதங்கள். ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஆபாதமௌலி பர்யந்தம் குருநாமா கிருதம் ஸ்மரேத்தேன விக்னः ப்ரணஷ்யந்தி சித்தியந்தி ச மனோரதாः. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். பஞ்சமாध्यायस्य प्रारम्भे अर्जुनः प्रश्नं करोति. सन्यासं कर्मणां कृष्ण पुनर्योगं च शंससि यच्छ्रेय एतयोरेकं तन्मे ब्रूहि सुनिश्चितम्.